சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 48வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 48வது பாடல். வாழ் ஐ மலத்தால் வருந்தி மிக உடைந்த ஏழையனுக்கு ஐயோ இறங்குவாய். கோழையனாய்ப் போனேன் புலப்பகையால் பொன்னடியை நின்னருளால் தானே தா சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை நாம கொண்டு கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பொருள் மிக எளிமையாக புரியும். அதாவது புலப்பகை அப்படின்னு சொல்றது மிக அழகான ஒரு சொற்றொடர். நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே அந்த அந்த பகை அப்படின்னு சொல்றத களிராகவே சொல்லியிருப்பாங்க. அதாவது மதம் பிடித்த ஆண் யானைகள் போல இந்த புலன்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐம்புலன்கள், பொறி புலன்கள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள். ஆனா நாம என்னமோ அவங்கெல்லாம் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மாதிரியும் நம்மளுடைய உயிர் தோழர்கள் போலவும் தான் நாம அவங்கள பாவிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, நம்மளுடைய தோல், இது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு இது சுகமா இருக்குது, என் காதுக்கு இது இனிமையா இருக்குது, என் தோலுக்கு இது சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தவறுகள் நாம செய்துட்டு இருக்கிறோம். இவர்கள் எல்லாம் நமக்கு தோழர்கள் போல நம்ம கூட இருந்தாலும் பகைவர்கள். அதாவது கூடவே இருந்து குழி பறிக்கிற பகைவர்கள் அப்படின்னு சொல்றத நம்ம வெளியில எங்கேயும் தேட வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த 5 பேர் தான். இந்த 5 பேருடைய அந்த பகையிலிருந்து வெல்ல முடியாத ஒரு கோழையனா நாம நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், இதை சாதிச்சிட்டேன் அதை சாதிச்சிட்டேன்னு இன்னைக்கு எத்தனை பேர் ஜம்பம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த 5 பேரை அடக்க முடியல, வெளியில எத்தனை பேரை அடக்கி என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்ப கோழையனா நிக்கிறேன். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 5 பேரும் எங்க இருக்கிறாங்கன்னா என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. பக்கத்துல தூரத்துல கூட இல்ல, என் கூடவே இருக்கிறாங்க. என் பக்கத்துல கூட இல்ல, என் கூடவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மிக மிக மனம் வருந்தி உடைந்து போயிருக்கிறேன் பெருமானே அப்படின்னு பெருமான் கிட்ட சரணாகதி அடைந்து அடுத்தது பாருங்க. சாமி, இதுல நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் இப்படி வருத்தப்படுறேன், ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏழையனுக்கு இறங்க வேண்டும். ஏழையன் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க அறிவில்லாதவன் அப்படின்னு ஒரு பொருள். அதே நேரம் முழுவதுமாக பெருமானிடம் சரணடைந்தவன் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. அப்ப ஏழையனுக்கு ஐயோ பெருமானே நீதான் இறங்கி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அடுத்தது பாருங்க. எனக்கு நீ கொடுக்க வேண்டியது உன்னுடைய திருவடி. ஏன்னா அந்த திருவடி இருந்தாதான் நான் இந்த பகைவர்கள்ட்ட வெளியில வர முடியும். அந்த திருவடியை எனக்கு கொடுக்கறதுக்கு நான் சம்பாதிக்க முடியுமான்னா முடியாது. நீயா மனசு கொடுக்கணும் சாமி. நானாவது ஏதாவது பண்ணி அதை எடுத்துக்க முடியுமான்னா முடியாது. ஆனா உன் அருளால், பொன் அடியை நின் அருளால் தானே தான். நாங்க கேட்டா நீ கொடுக்க போறது கிடையாது. உன்கிட்ட இருந்து அதை பறிக்கவும் முடியாது. உன்கிட்ட இருந்து அதை சண்டை போட்டும் நாங்க வாங்க முடியாது. என்ன பண்ணியும் அதை வாங்க முடியாது. ஆனா நீயே எங்களுக்கு அதை தரணும் சாமின்னு சொல்லிட்டு பெருமான் கிட்ட, சொக்கநாத பெருமான் கிட்ட அப்படியே மன்றாடி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த 48வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.